Taste the Daily. வணக்கம் சைது. திமுக ஆட்சியில் பல்கலைக்கழகங்களிலே நிர்வாக குளறுபடி ஒரு பக்கம், பேராசிரியர்களுக்கு சம்பளம் வழங்காமை மற்றொரு பக்கம். குறிப்பாக பல்கலைக்கழக நிர்வாகமும் உயர்கல்வித்துறையும் குட்டிச்சோராகி இருக்கக்கூடிய நிலையிலே தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் மிகப்பெரிய வேதனையுடைய உச்சத்தில் இருக்கிறது உயர்கல்வி நிறுவனங்கள். இந்த நிலையில் தற்போது சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய மற்றொரு வளாகமாக இருக்கக்கூடிய கிண்டி கோட்டூர்புரம் பகுதியில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்தினுடைய அந்த வளாகத்திலே, அதாவது பயிற்சிக்காக வந்த உதவி பேராசிரியர்கள் 10 பேர் சிற்றுண்டி வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக காராமணி பயிர் வகைகளைச் சேர்ந்த ஒரு சிற்றுண்டி வகையை அவர்களுக்கு உணவாக வழங்கப்பட்டிருக்கிறது. அதில் பள்ளி விழுந்திருக்கிறது. பள்ளி விழுந்த அந்த பயிர் வகை உணவை சாப்பிட்ட உதவி பேராசிரியர் 10 பேரும் ஆபத்தான நிலையில் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். சென்னை கோட்டூர்புரம் பகுதியில் இருக்கக்கூடிய சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய கிண்டி வளாகம் பகுதியில் இயங்கி வரக்கூடிய அந்த பகுதியில் தான் குறிப்பாக இந்த பேராசிரியர்களுடைய பயிற்சிக்காக வந்திருக்கிறார்கள். குறிப்பாக நான் முதல்வன் திட்டத்தின் கீழே இந்த பயிற்சி அளிப்பதற்காக வந்ததாக கூறப்படுகிறது. பயிற்சி அளிக்க வந்த மருத்துவர்களே தற்போது கவலைக்கிடமான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சம்பவம், அவருடைய உறவினர்கள், அதே போன்று அவருடைய பெற்றோர்கள், குழந்தைகள் மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக உயர்கல்வி நிறுவனங்களிலே திமுக ஆட்சியில் மிகப்பெரிய தள்ளாட்டத்தை கண்டிருக்கிறது. பல்வேறு குளறுபடிகளை சந்தித்திருக்கிறது. ஒரு உணவில் கூட ஒரு கண்காணிப்பு இல்லை. இப்படிப்பட்ட தரமற்ற உணவுகள் வழங்கக்கூடிய ஒரு அவலநிலை இருப்பதை இதன் மூலமாக உணர முடிகிறது. மயக்கம் அடைந்திருக்கக்கூடிய அந்த உதவி பேராசிரியர்களுடைய நிலை மோசமாக இருப்பதாக கூறப்படுகிறது. எனவே தேவையான சிகிச்சைகளை அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்பதுதான் அந்த உறவினருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. நான் முதல்வன் என்கிற திட்டத்தை மட்டும் ஸ்டிக்கர் ஒட்டி கொண்டால் போதாது. இது போன்று பேராசிரியர்கள் பயிற்சி அளிக்க வருகிற போது அவர்களுக்கு வழங்கக்கூடிய உணவு தரமான முறையில் வழங்கப்படுகிறதா, அவர்கள் தங்க வைப்பதற்கு தேவையான அறைகள் இருக்கிறதா, அந்த பயிற்சி எந்த லட்சணத்தில் நடக்கிறது என்பதையெல்லாம் கண்காணிக்க வேண்டும் என்பதுதான் மாணவர்களுடைய மற்றொரு எதிர்பார்ப்பாக இருக்கிறது. குறிப்பாக இந்த பயிற்சி அளிப்பதற்காக உதவி பேராசிரியர்கள் குறிப்பாக 3வது நாளாக இந்த வளாகத்திலே தொடர்ந்து பயிற்சி அளித்து வரார்கள். குறிப்பாக இந்த பல்கலைக்கழகத்திலே இந்த பயிற்சியில் அளிக்கக்கூடிய தனியார் கலைக்கல்லூரிகளைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட பேராசிரியர்கள் பங்கேற்றிருப்பதாக கூறப்படுகிறது. இந்த வழங்கப்பட்ட காராமணி பயிர் சுண்டலில் தான் 2 பள்ளிகள் இறந்து கிடந்ததாகவும், அந்த காராமணி பயிர் உணவை சாப்பிட்டதால்தான் இவர்கள் அப்போது ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. குறிப்பாக பாதிக்கப்பட்டுள்ள இவர்கள் அனைவருமே சைதாப்பேட்டை பகுதியில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையிலே சேர்த்திருக்கிறார்கள். மேல் சிகிச்சைக்காக மற்ற மருத்துவமனைகளுக்கு மாற்றக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது. குறிப்பாக இந்த உணவு சமைத்து கொடுத்தது யார், அவர்கள் மீது இந்த அரசு என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறது, உதவி பேராசிரியர்களுக்கு குறிப்பாக ஏற்கனவே கௌரவ விரிவுரையாக இருப்பவர்கள் கூட சரியான முறையில் சம்பளம் வழங்கப்படவில்லை என்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. பல்கலைக்கழகத்தினுடைய அவநிலை என்பது தொடர்ந்து இது போன்று பல்வேறு அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் நீடித்திருப்பதால் திமுக ஆட்சியில் உயர்கல்வி நிறுவனங்கள் எந்த லட்சணத்தில் இருக்கிறது என்பதற்கு இது மேலும் ஒரு எடுத்துக்காட்டாக இருப்பது குறிப்பிடத்தக்கது.